நூல்கள் நம்மை நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியத்துடன் இணைக்கின்றன. கைத்தறி என்பது வெறும் தொழில் அல்ல, அது காலத்தை கடந்து செல்லும் கலையும் மரபும் வாழ்வாதாரமும் ஆகும். ஒரு நூலிழையில் பின்னப்பட்டிருக்கும் கைவண்ணம் பல தலைமுறைகளின் அனுபவத்தால் செழித்துக் கொண்டிருக்கும் ஒரு பாரம்பரியத்தின் அடையாளம். ஒவ்வொரு பின்னலிலும் அந்த கலைஞர்களின் உழைப்பு, காதல், வாழ்க்கையின் ஓசைகள் அனைத்தும் அச்சாக இருக்கின்றன. இந்தியாவின் கைத்தறி பாரம்பரியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்து வருகிறது. சங்க காலம் முதல் முகலாய பேரரசுகளிலும் ஆங்கிலேயர் காலத்திலும் நம் கைத்தறி உலக அளவு புகழ் பெற்றது. தமிழகம், வங்காளம், அஸ்ஸாம், காஷ்மீர் போன்ற பகுதிகளில் உருவான கைத்தறி வகைகள் வெறும் ஆடைகள் அல்ல, ஒரு நாட்டின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஓவியங்களாக திகழ்கின்றன. எம்பரஸ், ராஜாக்கள், அரசு குடும்பங்கள் என அனைவரும் கைத்தறி பின்னலில் மின்னலாய் ஈர்க்கப்பட்டார்கள். ஒவ்வொரு மண்ணிற்கும் தனித்துவமான நூலிழைகள் இருக்கின்றன. காஞ்சி பட்டு, பத்மபுலி வேஷ்டி, வாரணாசி ஜரி, பாகல்பூர் வேஷம் என ஒவ்வொரு பின்னலுக்கும், ஒவ்வொரு நூல்கோட்டிற்கும் ஒரு வரலாறு உண்டு. ஒவ்வொரு கோடுகளும் வடிவங்களும் அவற்றின் பின்னணியும் அந்த இடத்தின் கலாச்சாரத்தையும் புவியியல் தன்மையையும் பிரதிபலிக்கின்றன. பேர் ரவிச்சந்திரங்க. எனக்கு 56 வயசு ஆச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த தொழிலில் வந்து நான் 45 வருஷமாக இருக்கிறேங்க. 11 வருஷத்துலேருந்து இந்த தறியில் நெசவு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இது வந்துங்க நாங்கள் வந்து நெய்யறது வந்து பட்டுங்க, சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லிங்க. இது எங்கள் முன்னத்து தலைமுறைகள் வந்து காட்டனில் இருந்ததுங்க. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா நெசதெல்லாம் காட்டனில் நெசாங்க. இப்போ எங்கள் தலைமுறையில் வந்து கோரா அண்ட் பட்டுங்க. இது சைனா சில்க்குன்னு சொல்லிங்க இதுக்கு பேர் இருக்குங்க. இப்போ இது இந்தியன்லேயும் வந்துடுச்சுங்க. இது வந்து எங்களுக்கு பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா அந்த சைடு இருந்து இந்த மெட்டீரியல் வருதுங்க. தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டையிலையும் தருமபுரியிலும் வந்து பட்டு கொஞ்சம் உற்பத்தி ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து நாங்கள் இந்த மார்க்கெட்டிங் வந்து சிறுமுகக்குள்ளேயும் எங்களுக்கு ஆல் ஓவர் எல்லா பக்கமும் ஏஜென்ட்டுக்கு இருக்கிறாங்க, வியாபாரிங்க இருக்கிறாங்க. அவங்க மூலிமா இது வந்து சீலை வெளியே போயிட்டுருக்குங்க. நூல் விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது, சேலை ஓட்டம் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து பட்டு போட்டதுனால வந்துங்க பட்டு விலை எச்சாகி போகுது, சேலை விலை கம்மியாக கேட்குறாங்க. இதனால் வந்து எங்கள் வாழ்வாதாரம் கம்மியாயிட்டு இருக்குதுங்க. ஆனால் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சி, இயந்திர நுட்பங்கள், குறைந்த விலையிலான துணிகள் இவையெல்லாம் கைத்தறி தொழிலுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. நம் கைத்தறி கலைஞர்கள் தங்களது பாரம்பரியத்தையும் தொழிலையும் பாதுகாக்க போராடுகின்றனர். அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதா? அவர்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு நிலையான சந்தை இருக்கிறதா? அரசு தரும் உதவிகள் போதுமா? நாம் இந்த பாரம்பரியத்தை எவ்வாறு பாதுகாக்க முடியும்? பவர்லூம் வந்ததுனால எங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சிங்க. ஏன்னா எங்கள் கை வலிக்க நாங்கள் நெய்கிறோம், அதிகமாக டிசைன் செய்ய முடியாது, கால் வலி எடுக்கும், கண் பார்வை மங்குதுங்க. ஆனால் பவர்லூமில் அப்படி இல்லைங்க. எல்லாமே ப்ராசஸ் மிஷினில் வந்ததுனால ஈஸியாக எல்லாம் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எங்களால் டப்பு கொடுக்க முடியலை. அதனால் கைத்தறியோட வேல்யூ குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்குங்க. அதனால் வந்து வருமானமும் பற்ற மாட்டேங்குது. இந்த கைத்தறி டிசைன் பூரா பவர்லூம் தாங்க. எதுவுமே பட்டு மிஷின் எல்லாமே பவர்லூம் தான் போகுதுங்க. நான் அதுக்கு மேலே சொல்கிறதுன்னா நான் எப்படின்னு தெரியலிங்க. ஆனால் மேல் கொண்டு என்ன ஆகுன்னு சூழ்நிலை தெரியலைங்க. ஒவ்வொரு நாளைக்கு பட்டு வேலை ஒவ்வொரு நாளைக்கு ஏறுங்க, ஒரு நாளைக்கு இறங்குங்க. ஆனால் வந்து எப்படி சூழ்நிலை தெரியாது யாருக்குமே. ஆனால் நம்ம சூழ்நிலை வந்து இப்படியாவது இருக்குமா, இல்லை இதோட அழிஞ்சு போகுமா ஆனால் தெரியாதுங்க. ஆனால் பார்த்து பெரியவங்களாம் பார்த்து இது பண்ணணும். எங்கள் தலைமுறை இதோடு முடிஞ்சிருங்க, அடுத்த தலைமுறைக்கு இந்த கைத்தறிங்கிறது வராதுங்கிற கண்டிஷனுக்கு போயிடுச்சுங்க. இதில் எங்களோட வருமானம் என்னென்னா, கடந்த 10 வருஷமாக வந்து என்ன வேஜஸ் கொடுத்தாங்களோ அதுதான் இது வரைக்கும் இருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னே இந்த ஒரு ரகத்துக்கு வந்து 1000 ரூபா கூலி கொடுத்தாங்க. இந்த 10 வருஷமாக வந்து அதே 1000 ரூபா கூலியில் தான் நாங்கள் நெசிட்டுருக்குறோம். வணக்கங்க. நான் சிஎம் சதீஷ், சிஎம் சில்க்ஸ் முதலாளிங்க. நாங்கள் வந்து இந்த நெசவு தொழிலை குலத்தொழிலாக சொந்தமாக பரம்பரையாக செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் அப்பா காலத்தில் கூலித்தறி நெசவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தொழிலை நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து செய்யணும்னு சொல்லி எடுத்து பட்டு பாவெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து முன்னணி நிறுவன கடைகளுக்கு நாங்கள் சேரீ கொடுத்துட்ருக்குறோம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடோன் தறி இருக்குது, வீடு தறிகளுக்கும் கொடுக்குறோம். பட்டு, பாவு, ஜரிகை எல்லாமே சொந்தமாக டிசைன் எடுத்து கொடுக்குறோம். எங்களது தறி வந்து டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மற்ற தறி இதுகளை விட ரொம்ப நல்லா கொஞ்சம் யூனிக்காக கலர்ஸ் எல்லாம் போட்டு செய்வோம். எல்லாமே சொந்த தறி தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை கைத்தறிக்கு ஆளு இல்லாத சூழ்நிலை மட்டும்தான் உருவாகிட்டு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷனில் எங்கள் பையனை நாங்கள் அடுத்தது டெக்ஸ்டைலுக்கு படிக்க வச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி போயிட்டுருக்குறோம். அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் படிக்கிறவங்க அடுத்து இந்த தொழிலை முன்னாடி எடுத்து வச்சு செய்யணும். கைத்தறி தொழில் வெறும் வாழ்வாதாரம் அல்ல, அது ஒரு குடும்பத்தின் அடையாளமாகவும் சமூகத்தின் பிரதிபலிப்பாகவும் உள்ளது. ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர் இந்த துறையில் ஆர்வம் செலுத்துகிறார்களா? தொழில்நுட்ப வளர்ச்சியால் அவர்கள் இதை விட்டு விலகச் செல்ல வேண்டுமா? அல்லது நவீன உலகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கைத்தறியை புதியதொரு கோணத்தில் உருவாக்கலாமா? இதுதான் எங்களோட வருமான வாய்ப்பு. இது வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால எங்கள் அடுத்த தலைமுறை எங்கள் பசங்களையெல்லாம் படிக்க வச்சு அடுத்த வேலைக்கு தான் அனுப்புகிறோமே தவிர இந்த வேலைக்கு நாங்கள் யாரையுமே தொழிலுக்கு பழக்கிறது இல்லைங்க. ஏன்னா என்னோடய வயசு கிட்டத்தட்ட 56 வயசு ஆச்சுங்க. எங்கள் பையனும் படித்து வேலையில் தான் இருக்கிறானே தவிர இந்த வேலைக்கு நாங்கள் யாரையுமே பண்ணுறது இல்லைங்க. இந்த வேலையில் இருக்கிறவங்க அதிகப்படியான இப்போ குறைஞ்சபட்ச வயசில் இருக்க 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த தொழில் செய்கிறாங்க. ஆனால் 70-80 வயசு வரைக்கும் அவங்களோட உடல் ஸ்ட்ரென்த் இருந்தால் செய்யலாங்க. இதில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் அந்த உண்டான வருமானமோ ஒரு பென்ஷன் ஸ்கீமோ எதுவும் கிடையாதுங்க. கவர்மெண்ட்டில் வந்து 60 வயசுக்கு மேலே கொடுக்குற பொதுவான அந்த 1000 ரூபா மட்டும்தான் எங்கள் தொழிலுக்கு இருக்குங்க. எங்கள் தொழிலுக்கு வந்து மற்ற தொழில் மாற பாதி பென்ஷனோ இதெல்லாம் வந்து எதுவுமே எங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. வெறும் 1000 ரூபா கொடுப்பாங்க. இந்த 1000 ரூபாயை வச்சு இந்த காலத்தில் என்ன பண்ண முடியுங்கிற பற்றாக்குறையில் தான் எங்கள் ஜென்ரேஷன் எல்லாம் ஓடிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த தொழிலுக்கு வர வாய்ப்புகள் கம்மி. இந்த கைத்தறிகள் எத்தனை காலத்திற்கு முன்னோர்களின் கைவண்ணத்தில் உருவாகின்றனவோ அவை இன்னும் இன்றும் தொடர்கின்றன. ஆனால் இன்று இது எவ்வளவு நீண்ட காலம் தொடரும்? எங்களுக்கு கைத்தறி கூட்டுறவுத்துறைன்னு இருக்குங்க. கவர்மெண்ட்டில் கோஆப்டெக்ஸ்ன்னு சொல்லி அதில் சில வியாபாரம் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் கவர்மெண்ட் மானியங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குங்க. இருந்தாலும் அது பத்தாதுங்க. ஜனங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கும் அதுவும் பத்தாத மாதிரி இருக்குங்க. கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் எங்களுக்கு கூலி உயர்வு கொடுத்தா நல்லா இருக்குங்க. சேல்ஸ் இல்லாதப்போ எங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக மாதம் ஒரு 3000 ரூபாயோ ஒரு 5000 ரூபா வரைக்கும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்குங்க. கவர்மெண்ட் 20% மானியம் கொடுக்குதுங்க. அது சில பேருக்கு மட்டும் போய் சேருது. அது நேரடியாக கைத்தறித்துறைக்கு கைத்தறியில் இருக்கிறவங்களுக்கு வர்றதில்லை. இது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கண்காணித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இனி எங்கள் துறையில் கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன் வர வாய்ப்பு இருக்குங்க. இதை கவர்மெண்ட் இதே மாதிரி கவனிக்காமல் விட்டால் அடுத்த ஜென்ரேஷன் இந்த தொழிலுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் எல்லாருக்குமே இந்த பவுர்லூம் சிலைக்கு தான் போயிடுவாங்க. கைத்தறிங்கிற பேர் மட்டும் தான் இருக்குமே தவிர அதை வந்து கைத்தறி அவங்க கட்ட முடியாதுங்க. எல்லாம் பவுர்லூம் சிலை தான் கட்ட முடியுங்க. ஏன்னா இப்போவே வந்து சில வியாபாரிங்க பவுர்லூம் சிலை கைத்தறின்னு சொல்லி தான் விற்றுட்ருக்குறாங்க. அது ஜனங்களுக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி வந்த அட்வான்ஸ் எல்லாமே வந்து நல்ல நவீன தொழில்நுட்பம் வந்ததுனால அவங்க ஈஸியாக கைத்தறின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கண்காணித்து கைத்தறிக்கு தனியாக ஒரு சில ரகங்கள் ஒதுக்கீடு கொடுத்து அதை கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோங்க. நெசவு தொழிலை பற்றி ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் மாற்றி காமிச்சா மட்டும் போதும். ஒரு மதிப்பு கொடுத்தா போதுங்க. ஏன்னா இது காந்தி காலத்திலேருந்து நெசவு தொழிலுங்கிறது கொண்டு வந்த நெசவு. ஒரு மதிப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா நெசவாளர்களுக்கான சலுகைகள் நிறைய இருக்குதுங்க. அதை ஏன் கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு குயிக்காக கொண்டு வர மாட்டேங்கிறாங்கங்கிறது இது புரியலைங்க. நெசவுக்கு அடுத்தது விவசாயங்கிறது இந்தியாவோட முக்கிய தொழிலுங்க. கைத்தறி என்பது வெறும் துணி தயாரிப்பு அல்ல, அது ஒரு வாழ்வியல். அது எங்கள் கலாச்சாரம், பாரம்பரியம், அடையாளம். இதை மீட்டெடுக்க நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இடைவிடாத பின்னப்பட்ட இந்நூல்கள் நம் மண்ணின் பெருமையை காலத்திற்கும் அப்பால் எடுத்து செல்லும்.